ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய டைம் நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்னன்னா வந்து இப்போ டாப் 5 ப்ராடக்ட், டாப் 10 கஸ்டமர், டாப் 10 சேல்ஸ் மேனேஜர்ஸ். ஸோ இந்த மாரி வந்து நம்மளுடைய அ ரிப்போர்ட்டிங் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இந்த மாரி ரேங்கிங் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எக்ஸாம்பிள் டேட்டா செட் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர், ப்ராடக்ட் ஸோ இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ இத வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்கிங் ஃபங்ஷன் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஒரு எம்ப்டி டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். நெறைய மெஷர்ஸ் யூஸ் பண்றப்போ என்ன பண்ணணும்னா, அ ஒரு செப்பரேட் ஒரு டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்ஸ் வந்து தனித்தனியா நீங்க வந்து பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து நெறைய இப்போ இன்கேஸ் 100 மெஷர்ஸ், 150 மெஷர்ஸ் நீங்க யூஸ் பண்றப்போ என்னன்னா, உங்களுக்கே வந்து ஈஸியா போய் செப்பரேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நார்மலா என்ன பண்ணுவோம்னா, அத வந்து கிளீனா செப்பரேட் பண்ணிருவோம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து இந்த டேபிளுக்கு நேம் என்ன குடுக்குறேன்னா, ரேங்கிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் குடுத்துக்கலாம். தென் லோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் டேபிள் வந்து இங்க அப்பியர் ஆயிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, நானு ரேங்கிங் மெஷர்ஸ கிளிக் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டமர உள்ள கொண்டு வந்துரலாம். ஓகே. தென் கஸ்டமர் நேம். ஓகே. கஸ்டமர் நேம் உள்ள கொண்டு வந்தாச்சு. தென் என்ன பண்ண போறோம்னா, என்னுடைய டோட்டல் சேல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து டோட்டல் சேல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால டோட்டல் சேல்ஸ். நமக்கு விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்ல தான் இருக்கணும். ஸோ தென் தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் நேம் இருக்கு, டோட்டல் சேல்ஸ் இருக்கு. இத வந்து ரேங்கிங் பண்ணணும். ஸோ ரேங்கிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ரேங்கிங் மெஷர்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, நியூ மெஷர்ஸ் போறேன். நியூ மெஷர்ஸ் போயிட்டு, இப்போ வந்து ரேங்க் பை கஸ்டமர். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டோட்டலா எல்லா கஸ்டமரையுமே வந்து ரேங்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க நம்ம யூஸ் பண்ண போற வந்து ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் எக்ஸ். ஓகே. ரேங்க் எக்ஸ் போறேன். ரேங்க் எக்ஸ்னுடைய அ இதனுடைய சின்டாக்ஸ் என்னங்கிறத பாருங்க. ரேங்க் எக்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த டேபிள், அந்த டேபிள்ங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பண்ணிறணும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டேபிள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமர் வைஸா தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ கஸ்டமர் இஸ் மை டேபிள். ஓகே. கமா. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன? என்னுடைய டோட்டல் சேல்ஸ் இல்லையா? என்னுடைய டோட்டல் சேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்னுடைய எக்ஸ்பிரஷன். ஓகே. கமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எதுவும் நம்மகிட்ட இல்ல. இப்போ வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் வைஸ் பண்ணிக்கலாம். தென் குளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இப்போ நம்முடைய ரேங்க் பை கஸ்டமர் நம்முடைய விஷுவல்ஸ் ஐ மீன் நம்மளுடைய மெஷர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இத வந்து என்ன பண்றோம்னா, இத கொண்டு வந்து உள்ள போடுறோம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, ரேங்க் பை கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியர்டா ஒண்ணுன்னு இருக்கு. இது எதனால அப்டின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபில்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அலோ பண்ணாது. ஏன்னா வந்து கஸ்டமர்ட்ட வந்து எந்த ஒரு ஃபில்டருமே இருக்கக்கூடாது. அதாவது விஷுவல்ஸ்ல. ஸோ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னீங்கன்னா, இத வந்து ஆல் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ஆல் ஃபங்ஷன்ஸ் நமக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்டின்னீங்கன்னா, இது வந்து ஏதாவது ம் ஐ மீன் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் பிரிங்கிங் த ரேங்கிங். ஸோ திட் இஸ் த ஐடியா. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் மேக் அனதர் ஒன் வீடியோ. கொஞ்சம் டீட்டெயிலாவே பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. கிளிக் என்டர். நமக்கு வந்து ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூக்காக அதாவது கஸ்டமர் தென் இந்த வேல்யூக்காக எனக்குடைய ரேங்கிங் எல்லாமே வந்து கிளியரா வந்துரும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளா வந்து நம்மளுடைய ரேங்கிங் வந்து யூஸ் பண்றது. ஒரு டைனமிக்கா நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா வந்து ஓகே இது வந்து நமக்கு தெரியுது. ரேங்க் பை கஸ்டமர் எல்லாமே போட்டாச்சு. நமக்கு வந்து கிளியராவே தெரியுது. பட் வந்து இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைனமிக்கா பண்ணணும். எதுக்காகன்னா, இந்த மாரி சிச்சுவேஷன்ல எப்படி வந்து டைனமிக்கா பண்றது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் வந்து ஆ இப்போ விடிடி போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டாப் 5 மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, வேல போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டாப் 5 மேனேஜர்ஸ். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைனமிக்கா தான் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்கா இருக்காது. டைனமிக்கா குடுக்கணும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு நியூ மெஷர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ மெஷர் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ மெஷர் கிரியேட் பண்ணிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாப் நம்மளுடைய டாப் 5 கஸ்டமர்ஸ். ஓகே. கஸ்டமர்ஸ் ஈக்குவல் டூ இப்போ என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்ஷன் இஃப் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ரேங்க் பை கஸ்டமர் இருக்காங்க இல்லையா? ரேங்க் பை கஸ்டமர். இந்த ரேங்க் பை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. ஏன்னா வந்து நமக்கு வந்து டாப் 5 மேபி இஃப் யூ வாண்ட் டூ மேக் 8 ஆர் 10 யூ கேன் மேக் இட். கமா.
நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன வரணும்? நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் இல்லையா? சேல்ஸ். இன்கேஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இப்ப இன்கேஸ் வந்து எதுவுமே இல்ல அப்டின்னோம்னா, நம்ம என்ன பண்றோம்னா, பிளாங்க் குடுத்துருன்னு சொல்லிர்றோம். க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். சூப்பர். ஸோ இப்போ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ரேங்க் பை கஸ்டமர் வந்தாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, என்னுடைய டாப் 5 கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வந்தோம்னா, நம்மளுடைய டாப் 5 கஸ்டமர்ஸ் மட்டும் வந்திருப்பாங்க. மத்த எல்லாமே பிளாங்க்ல இருக்கும். பட் இத வந்து நம்ம வந்து விஷுவல்ஸ்ல பண்ணி பார்க்கலாம். எப்படி விஷுவல்ஸ்ல பண்றதுன்னு பார்க்குறோம். என்னுடைய கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இத நான் வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். டோன்ட் வாண்ட் ஃபார்மேட், பில்ட் எவ்ரிதிங். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய விஷுவல்ஸ் வந்து மாத்திக்கிறேன். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் சேல்ஸ் இல்ல. இவரு தேவையில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து டைனமிக்கா வந்து நம்முடைய கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ மேக் ஏன்னா மார்ச், ஏப்ரல்ல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2025, டிசம்பர் 2025 இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேல்யூஸ் இல்ல அப்டின்னோம்னா எம்ப்டி ஆயிரும். வேல்யூஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து ஒரு ஃபுல்லி டைனமிக்கா இத வந்து நீங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கோ, இல்ல ப்ராடக்ட்டுக்கோ, இல்ல ரீஜினல் மேனேஜர் ஹூவர் இட் இஸ் நீங்க வந்து எதுக்காகவோ வந்து இல்ல டா டாப் 5 மந்த்ஸ் என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் என்ன நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி அனலைஸ் பண்றப்ப எல்லாமே இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நான் நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பை.